இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு கென்னின் வாழ்க்கை என்ன ஆகிறது? அவனுக்கு உண்மையான காதல் கிடைக்கிறதா? படிப்பில் அவன் முன்னேறுகிறானா என்பதுதான் படத்தின் மீதிக்கதை. நடிப்பை பொறுத்தவரை சுராஜ் மற்றும் தேவதர்ஷினி வழக்கம் போல் தங்களுடைய காமெடி டைமிங்கால் கவர்கிறார்கள். மீனாட்சி, அனிஷ்மா உள்ளிட்ட அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சரியாக செய்துள்ளனர். ஹீரோவாக களம் இறங்கிய கென் கருணாஸ் மிகவும் எனர்ஜெட்டிக்கான நடிப்பில் டான்ஸ், காமெடி, இமோஷன், ஆக்ஷன் எல்லாவற்றிலும் தன்னுடைய திறமையை காட்டுகிறார். இயக்குனராகவும் அவர் எடுத்த முயற்சி பாராட்டத்தக்கது. படம் தொடக்கம் முதல் இறுதி வரை நகைச்சுவை காட்சிகள் நிறைந்திருப்பது ஒரு பெரிய பிளஸ். அதே சமயம் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை டச் செய்யும் இமோஷனல் சீன்ஸ், படிப்பின் முக்கியத்துவத்தை சொல்லும் காட்சிகள் மற்றும் காதல் பற்றிய ரியலிஸ்டிக் மெசேஜ் ஆகியவை படத்தை மேலும் கனெக்ட் ஆக வைக்கிறது. ஜி.வி. பிரகாஷ் இசை மற்றும் பின்னணி இசை படத்திற்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கிறது. படத்தின் மிகப்பெரிய குறை என்றால் கதைக்களம் மிகவும் பழைய மாதிரி ஃபீல் கொடுப்பதுதான். நாம ஏற்கனவே பல படங்களில் பார்த்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி என்பதால் கொஞ்சம் பிரிடிக்ட் ஆகிறது. இருந்தாலும் ஓவரால் இந்த யூத் படம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு என்டர்டெய்னிங் மூவியா இருக்கிறது.